வணக்கம். இன்றைய பதிவில் புறங்கூறாமையின் 4வது குறளை நாம் காணலாம். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், நம்ம எல்லாருக்கும் ஒருத்தரை பற்றி அவர் இல்லாதப்ப பேசுறதுங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லையா? இதை நீ செய்யக்கூடாதுன்னு நம்மளுக்கு சொல்கிறாரே, இந்த வள்ளுவர் தாத்தா யார்? ஏன் நமக்கு இதெல்லாம் சொல்லித்தராரு? அவர் பாட்டுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டார். இன்றைக்கி இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கடைப்பிடியுங்கள் என்று எங்களை வலியுறுத்தி கூறுகிறீர்களே அப்படின்னு ஒரு சில பேர் கோவப்படுறாங்க. படலாம், தப்பு இல்லை தான். ஆனால் இது எல்லாம் வாழ்க்கையில் நல்லது தானே. நான் ஒருத்தரை பற்றி புறம் கூறினால் என்னை பற்றி அவர் கூற மாட்டார் என்பது என்ன நிச்சயம்? நிச்சயமாக அவரும் என்னை பற்றி பின்னால் சொல்லுவார். இதுதான் நடைமுறை இல்லையா? நம்மளுக்கே தெரியும், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் இல்லையா? அப்போ நாம் ஏன் இந்த பழிச்ச சொற்களையும் அல்லது புறங்கூறுவதையும் மேற்கொள்ள வேண்டும்? நல்லா இருந்துட்டு போகலாமே இல்லையா? வாழ்நாளை யாரும் குறித்து சொல்ல முடியாது. எப்போ வேணால் எது வேணால் நடக்கணும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வரைக்கும் நல்ல விதமாகவே இருந்துட்டு போகலாமே. இதை ஏன் மற்றவர்கள் நம்மை பற்றி புறம் கூறுமாறு நாம் வைச்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியும் வள்ளுவனாரின் கேள்வியும். ஓகேயா? போலாமா நம்ம? கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். 3வது குறளிலேயே நான் சொன்னேன், ஒருத்தருக்கு முகத்துக்கு நேராக கூட நீங்கள் அவரை பேசிவிடுங்கள். இல்லைன்னா எதாவது கேட்கணுன்னா கேட்டு விடுங்கள். கடுமையாக திட்ட வேண்டுமா திட்டி விடுங்கள். எல்லாமே நீங்கள் நேருக்கு நேர் சொல்லிடலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் அவர் இல்லாத பொழுது அவரை பற்றி புறம் கூறுதல் என்பது மிகவும் 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 இழிவான செயல், மோசமான பண்பாக கொள்ளப்படுகிறது. எப்பயுமே நீ இதை செய்யாத அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். ஒருத்தரை எதிர்க்க வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட இரக்கமின்றி நீ கடுமையாக திட்டினால் கூட பரவாயில்லை. நேராக வச்சுக்கிட்டு அவனை நீ என்ன வேணால் கேட்டுக்கோ, தப்பு கிடையாது. ஆனால் அவனை முன்னால் போக விட்டு பின்னால் அவனை பற்றி பழிச்சொல் சொல்லுகிறாய் அல்லவா, அது அதை விட கொடிது. நேராக திட்டினா கூட அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள பற்றி பழிச்சொற்களை அவர்கள் சென்ற பிறகு கூறுகிறோம் இல்லையா? இது முறையற்ற செயல் என்று வள்ளுவர் பெருந்தகை நமக்கு வழிகாட்டியிருக்கிறார். அதனை நாம் ஏற்று அதன் வழி நடப்போம் என்று நம்புகிறேன். நாளை அடுத்தொரு குறளில் நாம் சந்திக்கலாம்.